Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniappan. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கான சைட் டிஷ் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மல்லி 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வரமிளகாய் 5 வரமிளகாய், வெந்தயம் 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் ஸ்லைட்டாக ஒரு சூடு வர அளவுக்கு வறுத்தா போதுங்க. ஃபைனலாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டது போதுங்க. இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு 75 கிராம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. பருப்பு நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துக்கிறேங்க. காய் நல்லா வதங்கட்டுங்க. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. எல்லா காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் திக்காக இருக்கிறதுனால. அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்ட பிறகு இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாங்க. 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் நல்லா திக்காக வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாங்க. ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.